Hi friends, welcome back to Teju channel. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிராஸ் ஓவர் டாப்போட செகண்ட் பார்ட் அப்படியே கண்டினியூவேஷன் தான். ஏன்னா இது வந்து நம்ம ஃபுல்லாக போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். இது இன்னும் ஸ்டிச்சிங் கூட கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து பேசிக்ஸ் வந்து பேட்டர்ன்லாம் எப்படி போகிறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த பேட்டர்னை பாருங்கள், நான் எப்படி வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 3 பேட்டர்ன்ஸில் வந்து பேக்கில் ஒரு போர்ஷனும் ஃப்ரண்ட்டில் வந்து 2 போர்ஷனும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கிராஸ் இருக்குல்ல, அந்த சென்டர் பீஸ், அதாவது பிரின்சஸ் இல்லாத ஒரு பீஸ் இருக்கும்ல, அந்த பீஸை வந்து நம்ம வந்து ரா பீஸாக ஏதாவது ஆன் ஃபோல்டில் வச்சு நம்ம இதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா இது கிராஸ் ஓவர் டாப்பு. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஒரு பீஸ் வந்து ஆன் ஃபோல்ட்லேயும் ஒரு பீஸ் சென்டர் பீஸ் வந்து பிரின்சஸை ராவும் கட் பண்ணுவோம். பட் இது கிராஸ் ஓவர் டாப்பாக இருக்கிறதால இதை வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு நம்ம பேட்ச் போட்டிருக்கோம்ல, இந்த பேட்ச் போட்டதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள். இதை ரா பீஸாக வச்சுட்டு நான் எல்லா இடத்துலையும் சுற்றி 1.5 சென்டிமீட்டர் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து விட்டுட்ருக்கேன். ஸோ விட்டு மார்க் பண்ணி 2 ஃபோல்டிங்கில் நம்மளோட மைக்ரோ டாட் ஃபியூசிங்கு டாட் வந்து மேலே வர மாதிரியும் அந்த வித்தவுட் டாட் வந்து கீழே போகிற மாதிரியும் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ட்ரேசிங்கை உள்ளே பண்ணும்போது கீழே வந்து உள் பக்கம் வந்து டாட் இருக்கக்கூடாது. மேல் பக்கம் வந்து நம்ம கை வைக்கிறோம் பாருங்கள், அந்த பக்கம் தான் அந்த டாட் வந்து இருக்கணும். ஸோ அதனால் இது நம்ம ஏன் வந்து பேட்டர்ன் மேக்கிங் வந்து ரொம்ப தின்னான மைக்ரோ டாட் வந்து யூஸ் பண்ணுறோன்னாக்கா, நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மல்னாக்கா நெக்குக்கு மட்டும் ஃபியூசிங் போடுவோம். பட் இதுக்கு வந்து நம்ம ஃபுல் போர்ஷன் வந்து நம்ம போடுறதால அதுவும் ரொம்ப திக்காக இருந்துச்சுனாக்கா நம்மளால் வந்து ரொம்ப வால்யூம் வந்து ஜாஸ்தியாகிடும். நம்மளோட கிளாத்தோட வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதனால தான் நம்ம மைக்ரோ டாட் வந்து தின்னாக வரும். இதுலேயே வந்து 2 வெரைட்டிஸ் கூட கிடைக்குது. ரொம்ப தின்னாகவும் கிடைக்குது, கொஞ்சம் திக்காகவும் கிடைக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாக்கா நம்ம தின்னாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஆன் ஃபோல்டில் பேக் பார்ட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவும் 2 ஃபோல்டிங், ஆன் ஃபோல்டில் பேக் பார்ட்டு. ஸோ ஒரு செட்டு வந்து ஃபுல் மைக்ரோ டாட் ஃபியூசிங்கும் 2 செட்ஸு வந்து நான் லைனிங்கும் வந்து இப்போ நான் கட் பண்ண போகிறேன். நான் இது அப்படியே உங்களுக்கு பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்பயுமே நம்ம இதில் வந்து கீழ் பக்கம் ஜஸ்ட் அட்டாச்சிங் சைடெல்லாம் வந்து 1.5 சென்டிமீட்டரும், சைடு அதாவது நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் ஒரு 2 ஸ்டிச்சு எக்ஸ்ட்ராவாக போட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஒரு 3 சென்டிமீட்டரும் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸாக வந்து விடுவோம் எப்பயுமே. பட் வந்து அந்த 1.5 சென்டிமீட்டர் தான் அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் இருக்குமானா இருக்காது. அதை போக போக நம்ம வந்து அதையும் வந்து ட்ரிம் பண்ணுவோம். 1 சென்டிமீட்டராக ட்ரிம் பண்ணுவோம். பட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்போது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் 1.5 சென்டிமீட்டராக வச்சு கட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா பேக்கை வந்து ஆன் ஃபோல்டில் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம அந்த 1.5 சென்டிமீட்டர் எல்லா இடத்துலையும் நீட்டாக வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா எனக்கெல்லாம் வந்து ஒரு ஐடியாவாக நமக்கு தெரியும் 1.5 சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்கும், டக்குன்னு டேரெக்டாகவே அப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஃபைனலாக நம்ம அது ட்ரிம்மிங் பொசிஷனும் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய மிஸ்டேக்லாம் ஒன்றும் ஆகிடாது. இப்போ பாருங்கள், அது பிரின்சஸ், அந்த சென்டர் பார்ட்டை வந்து நம்ம பிரின்சஸ் எப்பயும் சொல்லுவோம். அந்த பிரின்சஸை இப்போ வந்து 2 ஃபோல்டிங் 2 ஃபோல்டிங்கில் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு பீஸ் தான் வரும். ஓகேவா? 2 ஃபோல்ட் போட்டு இதையும் நம்ம ரா பீஸ்னால் என்னன்னாக்கா, அதாவது செப்பரேட்டாக எடுக்கிறது தான் ரா பீஸ். ஆன் ஃபோல்ட்னாக்கா நீங்கள் ஃபோல்டிங் பக்கம் வச்சு மார்க் பண்ணி எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி வந்து அப்படியே பெரிய பேக் அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம செப்பரேட்டாக அட்டாச் பண்ணுற இடத்தெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரா பீஸ் அப்படின்றோம். ஸோ எப்பயுமே வந்து கிராஸ் ஓவர் டாப்பில் கிராஸ் ஓவர் டாப் ஸ்டிச் பண்ணும்போதும் மெயின், அதாவது இது வந்து பிரின்சஸ் பீஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீஸ் இருக்கும்ல, அந்த பீஸ் வந்து நீங்கள் ரா தான் கட் பண்ணிக்கணும். இதே நார்மலான டாப்பாக இருந்தால் அது வந்து ஆன் ஃபோல்டில் தான் கட் பண்ணும். பாருங்கள், மொத்தமே நமக்கு அந்த பேட்டர்னில் 3 பீஸ் தான் இருந்துச்சு. வித்தவுட் ஸ்லீவ் வந்து நம்ம இதை காமிச்சிட்ருக்கோம். வித்தவுட் ஸ்லீவ் அப்புறமா வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து கீழே வந்து நம்ம போர்ஷனும் காமிக்கலை.
ஓகேவா. ஒன்லி வந்து டாப்புக்கு மாத்திரமே இவ்வளோ ஒர்க் இருக்குது. பார்க்கறதா ரொம்ப சின்ன சிம்பிளான ஒர்க்காக இருக்கும். பட் வந்து வீடியோவே வந்து இவ்வளோ லாங் ப்ராசஸாக போகும். அதுக்கப்புறமா வந்து அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. ஓகேவா. மேக்ஸிமம் வந்து எடிட்டிங்னாக்கா நம்ம ஃபாஸ்ட் தான் கொஞ்சம் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக நான் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் எடுக்கும். அதனால தான் வந்து இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து லைனிங் கட் பண்ண போகிறோம். லைனிங் வந்து இதுக்கு நான் 3.5 மீட்டர் எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர் வந்து பாடி போர்ஷனுக்கும். ஏன் 1.5 மீட்டர்? ஆக்சுவலி நார்மலாக நம்ம பாடிக்கு வந்து 1 மீட்டர் கட் பண்ணாவே போதும். ஆனால் பட் நம்ம இதுக்கு எப்படி லைனிங் எவ்வளோ லைனிங் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது புரியும். ஸோ இதுக்கு வந்து 2 ஃபோல்டிங் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த அதே மாதிரி ரா பீஸு இதே மாதிரி வந்து 4 பீசஸ் எடுக்க போகிறோம். 4 பீசஸ் லைனிங் வேணும். ஆக்சுவலி அது 2 செட்டு தான் சொல்லுவோம். பட் அது தனித்தனியாக பிரியும் போது 4 பீசஸாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ 2 ஃபோல்டிங்கில் தான் நம்ம போட்டு தான் பண்ணோம். ஆன் த ஷார்ட் வந்து நம்ம போட்டு பண்ணாக்கா நமக்கு வந்து உள்ளே வந்து கிளாத் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கும். அதனால் வந்து நம்ம அப்படி பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கேஷுவலாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே பர்ஃபெக்ஷனில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இப்போ வேண்டாம். ஃபைனலாக பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது என்ன கண்ணா பின்னான்னு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணா பின்னான்னு கட் பண்ண மாதிரியே நம்ம வந்து தச்சிட்டா வந்து சரியாக வராது. ஃபைனலாக வந்து நம்ம வந்து லைனிங் ஃப்யூசிங்கை வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ண பிறகு மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ண பிறகு ட்ரிம்மிங் ஒர்க் பெருசாக இருக்குது ஒரு வேலை. ஸோ இது பாருங்கள், இப்படி திருப்பி வந்து 2 செட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதாவது இந்த ஒரே ஒரு பீஸ்க்கே நம்ம வந்து இத்தனை எடுக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து சென்டர் பீஸாக வச்சு தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். சென்டராக வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு 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 1/2 சென்டிமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டிச்சிங் அலவன்சஸ் ஆல்ரெடியே 1.5 சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கோம். அதை விடையும் ஜாஸ்தியாக நிறைய விடணும்னு அவசியம் கிடையாது லைனிங்கில். ஏன்னா லைனிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆகாது, அதாவது ஸ்லிப் ஆகாது, நழுவி போகாது. பாருங்கள், 4 பீசஸ் வந்து மொத்தமாக இருக்குது இதில். அதை தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ திருப்பி வந்து அந்த பின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து நம்ம அந்த கீழே இருக்கிற லைனிங்கையும் சேர்த்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னாக்கா நம்ம திருப்பி வந்து நம்ம ட்ரேசிங் போடணும். இதில் மெயினாக ட்ரேசிங் ஒர்க் இருக்குது. ஒன்ஸ் நம்ம ட்ரேசிங் போட்டுட்டோன்னா ஸ்டிச்சிங்கில் வந்து ஒர்க் வந்து கம்மியாயிடும். நம்ம எந்த இடத்துல நம்ம லைன் வருதோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ இது வந்து 4 பீஸ் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், 1 2 3 4 இருக்குது ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கணுன்ட்டு டக்கு நானும் முடிக்கிறேன். ஸோ 4 பீசஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இதுக்கும் வந்து இப்போ பாருங்கள், நம்ம 4 பீசஸ் கட் பண்ணோம். எந்த பக்கம் செட் ஆகுது கிளாத்தை வந்து நம்ம எப்போயுமே வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதால. ஸோ இந்த லைனிங் 1 மீட்டர் வந்து 35 ருபீஸ் ஆகுது. ஸோ இது வந்து மிக்ஸ்டு லைனிங் உங்களுக்கு. ஸோ இதே அமெரிக்கன் கிரேப் போட்டால் விர்த்து வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதில் விர்த்து வேறு கம்மியாக இருக்கிறதால நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் 3.5 மீட்டர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஜாஸ்தி வந்து அமெரிக்கன் கிரேப் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடுக்கு. பட் வந்து இது வந்து ஆல்ரெடியே வந்து ஒரு நார்மலான ஃபேப்ரிக்கு, காட்டன் ஃபேப்ரிக்கு அப்படின்றதால நம்ம காட்டனே வந்து திருப்பி எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் பின் பண்ணிவிட்டேன். 4 ஃபோல்டிங் போட்டு பின் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்டிங்கில் 4 பீசஸ் வந்து கிடைக்கிற மாதிரி பின் பண்ணியிருக்கேன். திருப்பி அதே மாதிரி நம்ம அந்த மைக்ரோ டாட் ஃப்யூசிங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஜாஸ்தி தான் விட்டுருக்கோம். அதையும் விட ஒரு பாயிண்ட் வந்து ஜாஸ்தி விட்டாவே போதுமாக இருக்கும். மெயின் ஃபேப்ரிக் தான் வந்து கொஞ்சம் எப்போயுமே கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கணும். ஏன்னா வந்து அது வந்து கம்மியாயிடுச்சுன்னா இன்கேஸு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து 4 பீசஸ் இருக்குது. 1 2 3 4 பீசஸ் இருக்குது. 4 பீசஸ்னாக்கா நம்ம வந்து இதில் ட்ரேசிங் பண்ண போகிறது ஒரு மைக்ரோ டாட் ஃப்யூசிங்க்கு ட்ரேசிங் பண்ணுவோம். அதே மாதிரி திருப்பி வந்து ஒரு செட்டு லைனிங் ட்ரேஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான். 2 செட்டுக்கு ட்ரேசிங் பண்ணால் போதும். ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆன் ஃபோல்டில் நம்மளோட பேக்கை வைக்கிறேன். பேக் வச்சுட்டு மார்க் பண்ணுறேன். இதுவுமே நமக்கு வந்து 2 செட்ஸ் வேணும். ஓகேவா. நான் வந்து ஒரு சிங்கிளாக 2 டைம் எடுக்க போகிறேன். ஒரு செட்டு வந்து நம்ம ஃப்யூசிங்கை அயன் பண்ண நம்மளோட மைக்ரோ டாட் ஃப்யூசிங்கை வச்சு அயன் பண்ணதுக்கும்,
ஒரு செட்டு வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இந்த லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும். ஸோ டோட்டல் 2 செட்ஸ் வந்து எனக்கு வேணும். இது ஏன் அவ்வளோ ஜாஸ்தி யூஸ் ஆகுதுனாக்கா அட்டாச்சபிள் டிட்டாச்சபிள் மெத்தட் வந்து நான் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு இவ்வளோ வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு செட் எடுத்துகிட்டேன்னா திருப்பியும் இன்னொரு செட்டு போய் நான் எடுக்கிறேன். ஸோ நமக்கு ஸ்கர்ட் வந்து என்ன மாதிரியான கோல் ஸ்கர்ட்டாக இருந்தாலும் நமக்கு 2 மீட்டர் வந்து ஃபேப்ரிக் வந்து இருந்தாவே போதும். கீழே ரிமைனிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ பாருங்கள், இப்போ 2 செகண்ட் செட் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எப்பயுமே மைக்ரோ டாட் ஏன் இப்போ திருப்பி நான் ரிமூவ் பண்ணுறேன்னாக்கா எனக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக செட் ஆகலை. அதனால் திருப்பி வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு உள்ளே கீழே அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். டக்குன்னு முன்ன பின்ன வச்சு கட் பண்ணிவிட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், ஃபிட்டிங்கில் வந்து ப்ராப்ளம் வரும். மைக்ரோ டாட் மெத்தட் போடும்போது எப்பயுமே வந்து ஃபோல்டிங் போடும்போது டாட் வந்து மேலே வர மாதிரி இருக்கும். கீழே வந்து உள்ளே வந்து ஸ்மூத்தான பீஸ் இருக்கணும் கை உள்ளே விடும்போது. ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு ட்ரேசிங் விழணும். மைக்ரோ டாட் வந்து அந்த டாட் தான் வந்து சின்ன கம்மு. அந்த கம்மை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்டிக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட 2 செட்ஸ் ஆஃப் பேக் பார்ட்டு நம்ம எடுத்தாச்சு. 2 செட்டு, ஒரு செட்டு ஃப்யூசிங் எடுத்திருக்கோம், 2 செட்டு வந்து லைனிங் எடுத்திருக்கோம். அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒரு செட்டு மாத்திரம் மெயின் ஃபேப்ரிக்கு எடுக்க போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் எப்பயுமே வந்து ஒரு செட்டு தான் எடுக்க போகிறோம், அதை விட ஜாஸ்தி எடுக்க மாட்டோம். மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத் வந்து எப்பயுமே பாருங்கள் ட்ரேசிங் காமிச்சிருக்கேன். ட்ரேசிங் வந்து இப்போ இத்தனை இடத்துல வந்து நீங்கள் ட்ரேசிங் போடணுன்னு கிடையாது. நான் ட்ரேசிங் போட சொல்லிட்டு போயிருந்தேன், அவங்க தப்பாக போட்டு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி நமக்கு ட்ரேசிங் போட வேண்டியது வந்து ஃப்யூசிங்கில் ஒரு செட்டுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு இது வந்து விட்டுடணும். அப்புறமா வந்து 2 இதுக்கு வந்து போட்டால் போதும். எல்லாத்துக்குமே ட்ரேசிங் போடணுன்னு அவசியம் கிடையாது. பை மிஸ்டேக்காக வந்து எல்லாத்துலேயும் ட்ரேசிங் போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் போடும்போது நீங்கள் மேலே ஒரு ஃப்யூசிங்க்கு ஒரு செட்டுக்கும் கீழே இன்னொரு செட்டு லைனிங் இருக்கும். அந்த ஒரு லைனிங்க்கு போட்டால் ஒரு செட்டு லைனிங்க்கு போட்டால் போதும். அவ்வளோதான். நிறைய வந்து 2 செட் லைனிங் போட வேணாம். ஏன்னா ஒரு செட்டு லைனிங் பிளெயினாக இருந்தாவே போதும். நம்ம ஃப்யூசிங்கில் இருக்கிற ட்ரேசிங்கை நம்ம அதை ஒட்டிடுவோம், ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து அப்போ வந்து நமக்கு தேவைப்படாது 2 செட்டில் லைனிங். ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்க்கும்போது உங்களுக்கு கிராஸ் ஓவர் டாப் வந்து பார்க்குறதுக்கு கிராஸாக இருக்கே, துணியில் வந்து கிராஸாக போடணுமா அப்படின்னா கிடையாது. துணியில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போடணும். துணியில் கிராஸாக போட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது வந்து அந்த சைடு வந்து நமக்கு கிராஸாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து அப்படி கிராஸாக தெரியுதே ஒழிய, ஆனால் அது வந்து ஸ்ட்ரைட்டில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ண மாதிரி இருந்தது, அதை அப்படியே வீடியோவில் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதோட மெயின் ஃபேப்ரிக்கு. ஃபேப்ரிக்கை வந்து எப்போயுமே வந்து எந்த இடத்துலையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த சைட்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஃபோல்டு சைடு போட்டுட்டு ஒரு பீஸாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேக்கு தான் ஃபுல்லாக இருக்குது. அதனால் பேக் ஆன் ஃபோல்டில் வச்சு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த செட்டிங்ஸ் பண்ண தான் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ஃபேப்ரிக் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தாக்கா இது ஒரு ரயான். ஆக்சுவலி
ரயான் ஃபேப்ரிக்கு ரொம்ப அயன் பண்ணாலுமே வந்து திருப்பி வந்து கொஞ்சம் க்ரஷ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் நம்ம இந்த மாதிரி வால்யூம் ஜாஸ்தி பண்ணும்போது உங்களுக்கு அப்புறம் வந்து அப்படியே ஸ்டேபிளாக நார்மலாக ஆகிடும். இதையே வந்து நீங்கள் வித்தவுட் லைனிங் போட்டு சும்மா வந்து ஸ்டிச் பண்ணாக்கா ரொம்பவே நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் மெயின் ஃபேப்ரிக் ரொம்ப பெருசாக வச்சு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து லைனிங் அட்டாச் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம ட்ரிம்மிங் பண்ணிப்போம். ஸோ அதனால் லைனிங் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே வேணாம். நம்ம எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே, அதாவது கொஞ்சம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் கூட ஜாஸ்தி. இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் நமக்கு பயமாக இருக்கும். க்ரேப்பு இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து எங்கே வந்து உள்ளே இழுத்துடுமோ அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி நமக்கு கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் ஆகாது. அதுவும் ரொம்ப ஃபேப்ரிக் ப்ளவுஸுக்கெலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இந்த ஃபேப்ரிக் வந்து ஆல்மோஸ்ட் 4 மீட்டர்ஸ் சம்திங் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து சென்டராக வச்சு 2 பீஸ் தான் எடுக்க போகிறோம். இப்போ ஆன் ஃபோல்டில் வச்சு பேக் வந்து ஒரே ஒரு செட்டு தான் எடுத்தோம். இப்போ வந்து ரா பீஸில் வச்சு பிரின்சஸ் வந்து 2 பீஸ் எடுக்க போகிறோம். அப்புறம் பிரின்சஸ் பக்கத்தில் இருக்கோம்ல ஃப்ரண்ட் பீஸு, அந்த பீஸும் வந்து நம்ம 2 தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? மெயின் ஃபேப்ரிக் வந்து எப்பயுமே வந்து சிங்கிள் செட்டு தான் தேவைப்படும். அது வந்து நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அது மேலே வரத்துக்குன்றதால நமக்கு அது ஒரு செட்டு இருந்தாவே போதும். அதில் வந்து நமக்கு எந்த டைம்லேயுமே ஜாஸ்தி தேவைப்படாது. மெயின் ஃபேப்ரிக் தான் நமக்கு எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல காஸ்ட்லியான பீஸும் போடுவோம், சிம்பிளான பீஸும் போடுவோம். ஸோ இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நான் அது கொஞ்சம் விலை கம்மியான ஒரு இது மீட்டரு பிரகாரம் ஒரு 100 ருபீஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கிளாத் தான் போட்டேன். ஸோ இது நம்ம ரிச்சாகவும் மீட்டர் வந்து 1000 ருபீஸ், 2000, 5000 வரைக்கும் இருக்குது. எம்ப்ராய்டரி பண்ணது, ஒர்க் பண்ணது, எவ்வளோ வேணாலும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரிச்சான இடத்துக்கு நீங்கள் போகணுன்னாக்கா இந்த ஃபேப்ரிக்கை விட நல்லா ஒர்க் பண்ண ஃபேப்ரிக்லாம் கூட வாங்கிக்கலாம். இந்த கிளாத் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு நம்மக்கிட்ட. ஷாப்பில் ஆசிபுரம்ன்ற ஒரு இடத்துல வாங்கியிருந்தோம். நம்ம இது கேஜ் கணக்கில் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ அதனால் இதை வந்து சரி ஒரு கிராஸ் ஓவர் டாப் ரஃப்யூஸ்க்கு நம்ம டெய்லி நம்ம ரஃப்யூஸ் ஷாப்புக்கு போடுற மாதிரி நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ கிராஸ் ஓவர் டாப்பை வந்து நிறைய நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, கிராஸ் ஓவர் டாப் பேட்டர்னில் வந்து எப்படி போடுறதுன்னு. நார்மல் மெத்தடில் பண்ணும்போது இந்த டாப் வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. பாருங்கள், இது வந்து நான் கிராஸில் கட் பண்ணல. இது வந்து என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கும்போது ஸ்ட்ரைட்டில் தான் இருக்குது பாருங்கள் பொசிஷனு. இது அந்த ஷேப், அந்த பேட்டர்ன் எப்படி போதோ அந்த மாதிரி வந்து நமக்கு கிராஸில் வருது. இது பாருங்கள், நான் 2 பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். அதுவே போதுமாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இதில் ஜாஸ்தி கட் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து அதோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. இதையும் 2 வீடியோவாக போடலான்னு நினச்சேன். ஓகே, சரி ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் பேட்டர்னை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் 4 பீசஸ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து வச்சு அயன் பண்ணிக்கணும். இந்த ட்ரேசிங் அந்த மைக்ரோ டாட் ஃபியூசிங்கை வச்சு இந்த லைனிங் மேலே ஒரு செட்டு லைனிங்கில் மைக்ரோ டாட் ஃபியூசிங் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு செட்டு லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு செட்டு லைனிங்கை மைக்ரோ டாட் ஃபியூசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு செட்டு லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் 2 செட்ஸ் லைனிங் நம்ம கட் பண்ணது இந்த மாதிரி உதவும். ஓகேவா? இது மேலே ட்ரேசிங் இருக்கிறது, அதனால தான் நம்ம வந்து மைக்ரோ டாட்டில் ஒரு ட்ரேசிங் போடுவோம். மேலே வந்து ட்ரேசிங் இருக்குது வந்து இதில் ஒன்றும் சரியாக அந்த ட்ரேசிங் பேப்பரில் விழலை. உங்களுக்கு அது தெரியும்னா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த எல்லோ கார்பன் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டெய்லர்ஸ்க்கு தெரியலனா நாங்கள் திருப்பியும் ஒரு மார்க்கிங் சாக் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணணும். இது பாருங்கள், நான் செட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக உட்காந்துச்சு. கரெக்டாக நம்ம கட் பண்ணாக்கா அது எந்த காலத்துலேயும் மிஸ்ஸே ஆகாது. நம்ம தப்பாக கவனக்குறைவாக தப்பாக மாத்திரம் கட் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து ஹெட்டேக் ஆகிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே பீஸும் வந்து எந்த மிஸ் ஆகாமல் நமக்கு கரெக்டாக உட்காந்துரும். ஸோ இது முடிஞ்சிடுச்சா? இப்போ நான் ஒரு செட்டு லைனிங்கை வந்து ஒரு செட்டு ஃபியூசிங்கோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு செட்டு லைனிங் வந்து ப்ளைனாக இருக்கும் பாருங்கள். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு
நம்ம அயன் பண்ண முடியாது. அதை வந்து மிஷினால் தான் ஸ்டிச் பண்ணி முடியும். எப்படி நீங்கள் ப்ளவுஸில் லைனிங் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ண பிறகு அப்புறமா இதில் வந்து இது என்ன ஒரு பேசிக் கான்செப்ட்னா, நம்ம நெக்கு பயாஸ் கொடுத்து டேர்ன் பண்ணுவோம்ல, அந்த பயாஸ் கொடுக்காம பயாஸ் பதிலாக நம்ம ஆல்ரெடி ஃபியூசிங்லேயே ஃபுல் செட்டு அப்படியே ரெடி பண்ணிடுறோம். அது ஒரு விதமாக வந்து நமக்கு ஸ்டிச் அண்ட் டேர்னாகவும் யூஸ் ஆகும். நமக்கு பயாஸ் நெக்கும் ஃபினிஷ் ஆகிடும் சைமல்டேனியஸாக. நமக்கு வந்து வால்யூமும் கொடுக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு 3 விதமான ஹெல்ப் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ பாருங்கள், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு செட்டு லைனிங்கில் ஒரு செட்டு ஃபியூசிங். அதாவது இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஒரு லைனிங் இருக்குல்ல, லைனிங் மேலே ஒரு ஃபியூசிங்கை வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஒரு லைனிங்கை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணுறோம், ஒரு லைனிங்கில் வந்து நம்ம ஃபியூசிங்கில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ 2 செட் லைனிங் வந்து இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த லைனிங் இருக்கிறது எதுக்குனாக்கா, நம்ம நெக்கை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஃபுல் டிட்டாச்சபிள் மெத்தடாக வரத்துக்கும், உள்ளே வந்து ஃபினிஷிங் வந்து க்ளீனாக எதுவுமே தெரியாது நீட்டாக வரத்துக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் நம்ம வேணால் கப்ஸ் கூட வச்சுக்கலாம். பட் வந்து எனக்கு சில பேருக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டானா தேவை கிடையாது. எனக்கு தேவையில்லை, நான் அதனால் இந்த ட்ரெஸ்ஸில் வச்சுக்கல. ஸோ ரொம்ப டீப் ஜாஸ்தி இருந்து ரொம்ப வந்து ஃபேன்சியாக நம்ம எதாவது கிராண்டாக ப்ரைடு மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னாக்கா, இல்லை ஏதோ ஒரு பெரிய பெரிய மேரேஜ் பண்ணாக்கா அப்போ வந்து நம்ம இது வச்சுக்கலாம். இதை வந்து ரஃப் யூஸ் தான் போட போகிறோம் போது நமக்கு வந்து கப்ஸ் வந்து அன்னெசரியாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இல்லை அது மாதிரி ட்ரேசிங்கு இதுலேயும் வந்து நம்ம ஒரு செட்டு லைனிங்க்கும் ஒரு செட்டு வந்து மைக்ரோ டாட்டுக்கும் லைனிங் ட்ரேசிங் பண்ணால் போதும். ஸோ நான் வந்து ட்ரேசிங் பண்ணி வைக்க சொல்லும்போது கொஞ்சம் வந்து தெரியாமல் எல்லாத்துலேயுமே ட்ரேசிங் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு தேவை கிடையாது. ஸோ இன்னும் ட்ரேசிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம். ஏன்னா இன்னும் போக போக நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பேக்குக்கு ட்ரேசிங் நம்மளை பார்த்த மாதிரி அந்த டாட் பொசிஷன் வந்து கீழே இருக்கிற மாதிரி இப்போ வந்து அயன் பண்ண போகிறோம். அப்போ வந்து அது போய் கரெக்டாக போய் ஸ்டிக் ஆகிடும். அப்போ நம்ம பேக் வந்து நமக்கு கிடச்சிடும். இது வந்து அட்டாச் பண்ணி இன்னொரு லைனிங்கை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட பேக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அட்டாச்சிங் ட்ரேசிங் பற்றி டீட்டெயிலாக க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து அதை ட்ரிம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ட்ரிம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும், எப்படி டிட்டாச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து செப்ரேட்டாக வந்து அடுத்த பார்ட் 3ல் பார்க்கலாம். எல்லாம் வந்து கண்டினியூஸாக போடும் போது யாராலையுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து நிறைய வந்து டைவர்ஷன் ஆகும். சம்டைம்ஸு புரியாமல் போகலாம். நான் வந்து புரிகிற மாதிரி தான் என்னோடதை ட்ரை பண்ணி சொல்கிறேன். பாருங்கள், முடிஞ்சிருச்சா? இப்போ இன்னும் ஒரு லைனிங் நம்மக்கிட்ட பெண்டிங் இருந்துச்சுல, அந்த ஒரு லைனிங்கை பாருங்கள் எல்லா மெயின் ஃபேப்ரிக்லேயும் வச்சுருக்கேன். இது எல்லாத்துலேயும் அதில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் வச்சுருக்கேன். பேக்கை அப்படியே வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிட வேண்டியதான். டாட் போடணும். ஓகேவா? அட்டாச்சிங் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அட்டாச் பண்ணும்போது அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு மேலேயே லைன் போடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டென்ஷன் கேப்பில் நம்ம அட்டாச்சிங் பண்ணோம் இந்த ப்ரொசீஜரில் மாத்திரம். ஏன்னா நம்ம லைன்லேயே போட்டாக்கா நம்ம திருப்பி ஸ்லீவ் அட்டாச்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த லைன் வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் 1 டென்ஷனில் தான் வந்து வெளியில் தான் வச்சு லைனிங் அட்டாச் பண்ணுறோம். பாருங்கள், இது பேக் முடிஞ்சிருச்சு. 2 ஃப்ரண்ட்டு வச்சுருக்கேன். 2 ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா க்ராஸாக வரும். இப்படி போடும்போது தான் உங்களுக்கு அந்த க்ராஸ் தெரியும். அதையும் வந்து நம்ம அதே ப்ரொசீஜரில் அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். நார்மலாக நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுறோம்ல, ப்ளவுஸ் லைனிங் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம உள்ளே வச்சு செட்டாக வச்சுட்டோம்னாக்கா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இது.
இதை நம்ம அட்டாச் பண்ண பிறகு தான் வந்து உங்களுக்கு அதை எப்படி வந்து நம்ம ட்ரிம் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணலை, நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். இது மைக்ரோ டாட் வந்து ஒரு செட்டில் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸ்டிக் பண்ணணும்னு நான் சொன்னேன், அதை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து எப்படி ட்ரிம் பண்ணணும் இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ நம்மளோட லைன் வந்து அங்கே ப்ரௌனாக தெரியுது பாருங்கள், எல்லோ கார்பனில். அந்த லைன்லேருந்து தள்ளி 1 சென்டிமீட்டர் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். நம்மளோட ரெடி வந்து அந்த மைக்ரோ டாட் லைன் தான், அந்த கார்பன் எல்லோ கார்பன் லைன் தான். அதுக்கு மேலே வந்து நமக்கு 1 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங் அலவன்சஸ் இருந்தால் மட்டுமே வந்து போதுமானதாக இருக்கும். அதெல்லாம் திருப்பி நம்ம ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு செட்டு போட்டிருக்குமா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு இதே மாதிரியே ட்ரிம் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போயே நம்ம ட்ரிம் பண்ண முடியாது, ஸ்டிச் பண்ணால் தான் ட்ரிம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது ட்ரிம்மிங்க்கு வந்து ரெடியாக இருக்குது, நான் ட்ரிம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதே மாதிரி ட்ரிம் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் நமக்கு எவ்வளோ வேணும், ஒரு இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு இன்ச்சஸ் பிரகாரம் ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இதே வந்து சென்டிமீட்டர் பிரகாரம் 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதுக்கு மேலே நமக்கு வந்து ரெடி மெஷர்மெண்ட்டை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேப்ரிக் திருப்பி பேட்டர்ன் எடுத்து பிரயோஜனமே இருக்காது, லூஸ் ஆகிடும். அதனால் அது வந்து நம்ம ஃபிட்டிங்காக நம்ம பாடியில் போய் உட்காராது. அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி வேணாலும் டக்குன்னு கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு பண்ணாலுமே நம்ம எண்டிங்கில் ரெடி பண்ணும்போது அது வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே, கனாப்பினான்னு இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக வந்து ட்ரிம் பண்ணுறோம். ட்ரிம் பண்ணால் மட்டும்தான் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதே அளவு தான் வந்து இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்டிக் பண்ண பிறகும் இதே மாதிரி தான் நம்ம ட்ரிம் பண்ணணும். அந்த 1.5 சென்டிமீட்டர் விட்ட இடத்தையெல்லாம் 1 சென்டிமீட்டராக மாற்றணும். 3 சென்டிமீட்டராக விட்ட இடத்த வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா அது எனிவே வந்து சைடில் போயிடும். அந்த கிளாத் வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஃப்யூச்சர்க்கோசரம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக விடுறது. ஓகேவா? ஸோ இது வந்து இதுவும் ட்ரிம் பண்ணியாச்சு. எல்லாமே 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நான் நீட்டாக ட்ரிம் பண்ணி வச்சுட்டேன். இதில் எத்தனை இருந்துச்சு உங்களுக்கு? 2 வந்து பிரின்சஸ்ஸு, 2 வந்து ஃப்ரண்ட்டு, ஒரு பேக்கு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ட்ரிம் பண்ணி வைக்கணும். இதோட கண்டினியூவேஷன் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் 3ஆக வரும். எப்படி ட்ரிம் பண்ணுறது நீங்கள் நல்லா க்ளோஸாக பார்த்து இதையே வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நம்ம லைவ்லாம் வரும். லைவில் வந்து ஷாப்லேருந்து லன்ச் டைமில் இந்த மாதிரி என்னோடய ஃப்ரீ டைம்லலாம் நான் வந்து லைவ் வரேன். அந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டால் உங்களுக்கு வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் கேட்டாலும் பண்ணுவேன். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி கற்றுக்கலான்னு. இந்த மாதிரி இல்லை, இது எனக்கு பேட்டர்னை எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் என்னென்ன மெஷர்மெண்ட் வேணுன்றதை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரியும் ரெடி பண்ணி நிறைய பேருக்கு வந்து நம்ம இப்போ வந்து கொரியர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபிட்டிங் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டினியூவேஷன்